ஹாய் ஹலோ மை டியர் மக்களே வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா விபின் தாஸ் இயக்கத்தில் பிருத்திவிராஜ், நிக்கிலா விமல், பசில் ஜோசப் இவங்களாம் நடித்த குருவாயூர் அம்பல நடையில் படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் மே 16 ரிலீஸ் ஆயிடுச்சு. மலையாளத்தில் மிகப்பெரிய ஹிட் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த படம் வந்து இடம் பிடிச்சிருக்குது. இப்போது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது, தமிழ்லையும் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. படம் ஸ்டார்டிங்கிலேருந்து அலையில சாங் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கிறது பெரிய வைபாக இருக்குது. இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் படம் வந்துட்டு டாப் கியரில் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் பிருத்திவிராஜ் தங்கச்சிக்கும் பசில் ஜோசப்புக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. பசில் ஜோசப் ஏற்கனவே ஒரு பாஸ்ட் லவ்வில் இருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அந்த விஷயம் பிருத்திவிராஜுக்கு தெரிய பாஸ்ட் லவ்வை மறக்கிறதுக்கு பிருத்திவிராஜ் வந்து ஹெல்ப் பண்ண காரணத்தினால அவங்களுக்கு இருக்கிற பாண்டிங் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுகிட்ட பேசுகிறத விட தான் மச்சாங்கிட்ட பேசுகிறது தான் அதிகமான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. பசில் ஜோசப் ஃபாரின்லேருந்து வரும்போது ஒரு ஐஃபோன், சாக்லேட்ஸ் இதெல்லாம் நிறையா வாங்கிட்டு வராரு. வீட்டில் இருக்கிறவங்களும் ஐஃபோன் தனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் மச்சாமல் இருக்கிற அளவு கடந்த பாசத்து காரணமாக மச்சானுக்கு தான் அந்த ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்காரு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெறும் சாக்லேட் மட்டும் கொடுத்துக்கிட்டு ஃபோனை கொண்டு போய் மச்சான்கிட்ட கொடுக்குறாரு. பசில் ஜோசப் இந்தியா வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பிருத்திவிராஜ் தன்னோட மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்படுறாரு. அதனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நிறைய விஷயத்தை வந்து பிருத்திவிராஜ்கிட்ட அட்வைஸ் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்த்து வைக்கிறாரு. ரெண்டு பேரும் இந்த படத்தில் காந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக படமும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்பவே வந்து டாப் கியரில் படம் போய்கிட்டு இருக்கு. பசில் ஜோசப் இடையில வந்துட்டு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன? பிருத்திவிராஜும் பசில் ஜோசப்பும் இடையில வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேருவாங்களா? இதுக்கான கதை தான் மீதி படம். பசில் ஜோசப்போட காலேஜ் ஃப்ரெண்டான யோகி பாபுக்கு அவரோட திருமண வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பத்தை வந்து பசில் ஜோசப் ஏற்படுத்துகிறாரு. அதுக்காக யோகி பாபு ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இடையில படத்தில் அப்பப்போ வந்துட்டு போகிற டாக்டர் கேரக்டர், ஆடிட்டர் கேரக்டர் எல்லாமே நல்லாவே ஜோக் காட்டியிருக்கிறாங்க. ஹைவேல டாப் கியரில் போயிட்டுருக்கிற வண்டி திடீர்னு ஹில்ஸில் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி படம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே டாப் கியரில் போயிட்டு இருந்துட்டு திடீர்னு ஸ்லோவாகிருச்சு. இருந்தாலும் ஹில்ஸில் வந்துட்டு ஏகப்பட்ட நேச்சுரல் சீனரிஸ் இருக்கிற மாதிரி அப்பப்போ படத்தில் இருக்கிற கலர்ஃபுல்லான காமெடி படத்துக்கு வந்துட்டு ஒரு விதத்தில் ஹோப் கொடுத்துருக்கு. பிருத்திவிராஜ் மற்றும் பசில் ஜோசப்புக்காக படத்தை கட்டாயம் ஒரு டைம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், விமர்சனம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்நம்பி. டேக் கேர், பை பை, டாடா.